உடையார் பாகம் 3 130வது அத்தியாயம் தொடர்கிறது. என் இளம் வயதில் நானும் பெண்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அதை மீறி எப்படி பாடத்தில் கவனம் செலுத்துவது என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நான் பணிவாக கற்றுக்கொண்டேன். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இன்னும் 2 அந்தணர்கள் வந்தார்கள். அவர்கள் கையில் சொம்பும் பஞ்சபாத்திரம் என்று சொல்லப்படும் சந்தியாவந்தனத்திற்கான பாத்திரமும் இருந்தது. இன்னும் சூரியனே அஸ்தமிக்க ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் சந்தியாவந்தனம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா? வந்தவர்கள் அமர்ந்தவர்களை கேட்டார்கள். நான் மாத்தியாயனம் செய்ய வந்தேன் ஐயா, இன்னும் வீட்டிற்கே போகவில்லை. என்னது இது? அப்பொழுது உணவே எடுக்கவில்லையா? பசியே இல்லை. வயசானவர் நொந்த குரலில் பேசினார். இப்படி கொலை பட்னி கிடக்காதீங்கள் ஐயா. உன் வீடு அருகில்தானே இருக்கிறது. போய் பால் வெட்டு, சூடு கஞ்சி எடுத்து வா. பெரியவர் பசியோடு இருக்கிறார். இப்பொழுது கொடுத்தால் கோடி புண்ணியம். எனக்கு மட்டும் எடுத்து வந்து நான் மட்டும் குடித்தால் வயிறு வலிக்கும். எல்லோருக்கும் எடுத்து வா, இல்லையெனில் வேண்டாம். வயதானவர் தீர்மானமாக சொன்னார். என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள்? வந்தவர்கள் கேட்டார்கள். அமர்ந்தவர்கள் விளக்கினார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களை உங்கள் தந்தை சொன்னது. நீங்கள் உங்கள் பிள்ளையை சொல்கிறீர்கள். உங்கள் பிள்ளை தன் பிள்ளையை சொல்லுவான். இது தலைமுறை தலைமுறையாக இளைஞர்களை முதியவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு. உங்களுடைய 73 வயது அனுபவத்தை உங்கள் 18 வயது பிள்ளை உள்ளங்கை நெல்லிக்கனி என பெற்றாக வேண்டும் என்ற பரபரப்பு. ஒரு கரிசனத்தால் ஏற்பட்ட கூச்சல். ஆனால் உங்கள் தந்தையை விட நீங்கள் இன்னும் கெட்டிக்காரர். வெகு நிச்சயமாய் உங்கள் பிள்ளை உங்களை விட கெட்டிக்காரன் ஆவான். ஏனெனில் உங்களை விட ஒரு பரந்துபட்ட உலகம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. வெறும் உள்ளங்கை அதிர்சத்துக்கு ஹோமமும் ஜபமும் செய்தார்கள். இப்பொழுது ஒரு பொற்காசு கிடைக்கிறது. அதுவும் ஒரு கூடை அதிர்சம் கிடைக்கிறது. பழமான நேரியில் பாபநாசத்தில் ஸ்தார்த்தம் என்றால் நீங்கள் நடந்து போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் இப்பொழுது திருவையாறிலிருந்து 4 பக்கத்திற்கும் பாரவண்டிகள் போய்கொண்டிருக்கின்றன. வெயில் அடித்தாலும் மழை பெய்தாலும் சாலைகள் உறுதியாக இருக்கின்றன. 4 நாள் வெள்ளத்திற்கே சாலைகள் ஊடறுத்து கால்வாய்கள் போய் காவிரியில் கலப்பதும், முன்னேயும் பின்னேயும் போக முடியாமல் இடுப்பு கோமணத்தோடு நீந்தி கடந்த நாட்கள் உங்களுக்கு மறந்துவிட்டன. இப்பொழுது அப்படி இல்லை. எந்த சாலையும் ஊடறுத்து எந்த கால்வாயும் போவதில்லை. எல்லா கால்வாய்களுக்கும் தூர் எடுத்து செப்பனிட்டு விட்டார்கள். காவிரியில் அதிகமாக தண்ணீர் வந்தால் கால்வாய் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு அந்த கால்வாயிலிருந்து பல கிளை கால்வாய்களுக்கு நீர் அனுப்பப்பட்டு சோழ தேசத்தின் எல்லா பக்கமும் பசுமையாகிவிட்டது. கீழை சாணக்கியத்தோடு சம்பந்தம் ஏற்பட்டபடியால் அங்கிருந்து அற்புதமான நெல் வண்டிகள் வருகின்றன. தரமான அரிசி கிடைக்கிறது. கரும்பும் நிறைய தானியங்களும் இடையறாது அவர்கள் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். உணவு அதிகமானால் பாத்திரங்களிலும் அதிகமாக வேண்டும். தொண்டை நாட்டிலிருந்து பாத்திரங்களும் உழவு கருவிகளும் இரும்பு சாமான்களும் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றன. தானியமும் பெருத்துவிட்டது. எனவே காசு புழக்கம் அதிகமாகிவிட்டது. எனவே ஆட்டமும் பாட்டமும் இன்புறக் கலைகளும் காசு புழக்கத்தால் அதிகமாகிவிட்டன.
கடந்த சில வருடங்களாக போர் இல்லை, எதிர்ப்பவர் எவரும் இல்லை. சக்கரவர்த்தி ராஜராஜர் ஒரு பக்கம், இளவரசர் ராஜேந்திரர் இன்னொரு பக்கம் மிக சரியாக அமர்ந்து சரியான சேனாதிபதிகளுடன் மிக அழகாக அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கே சுபிட்சம் இருக்கின்றதோ அங்கு ஆடல் பாடல் இருக்கத்தான் செய்யும். தன்னால் ஏற்பட்ட சுபிட்சத்தைத்தான் சக்கரவர்த்தி ராஜராஜ தேவர் பெரிய கற்றளியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அங்கு பொற்காசுகள் இருக்கின்றன, ஆட்கள் இருக்கின்றார்கள், நல்ல விளைச்சல் இருக்கிறது. நாலா புறத்தில் இருந்தும் தானியங்கள் தஞ்சையை நோக்கி வருகின்றன. நாம் ஏதேனும் வேலை செய்யலாம் அல்லவா? அதை செய்யவில்லையெனில்? பேசிய அந்தணர் நிறுத்தினார். மற்றவர்கள் அவரை வியப்போடு பார்த்தார்கள். உள்நாட்டு கலவரம், குழப்பம் ஏற்படும். தின்றுவிட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற புத்தி ஏதேனும் சிந்திக்கும், வாய் அலட்சியமாய் பேசும், வீண் வம்பு வரும். இப்பொழுது எல்லா வம்புகளையும் விட்டுவிட்டு செய்யற்கரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்று மக்கள் ஈடுபட துவங்கிவிட்டால் சோழ தேசத்தின் பெருமையை நிலைநாட்டியது போலவும் ஆயிற்று, மக்களை திசை திருப்பியது போலவும் ஆயிற்று. எத்தனை நாட்கள் திசை திருப்ப முடியும்? ஒரு கட்டிடம் கட்ட 7, 8, 10 வருடங்கள் ஆகும். அவ்வளவுதான். அத்தோடு சக்கரவர்த்தி ராஜராஜர் காலம் முடிந்தது. அதற்கு பதிலாய் ஒரு அந்தணர் அடிக்குரலில் ரகசியம் போலும் பேசினார். எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது? இன்னொரு அந்தணர் ஆவலாக கேட்க, இளவரசர் ராஜேந்திரர் பதவிக்கு வருவார். பதவிக்கு வந்ததும் எல்லா அரசரை போலவும் அவரும் மிகப்பெரிய படையெடுப்பு நடத்துவார். அந்த படையெடுப்பிலும் வெற்றி பெற்று பொற்காசுகளும் ஆடு மாடுகளும் தானியங்களும் கொண்டு வந்து தஞ்சையில் நிரப்புவார். ஆட்களை கொண்டு வந்து குவிப்பார். பிறகு மறுபடியும் எங்கேனும் ஏதேனும் கோவிலை கட்டுவார்கள். ஆஹாஹா, மறுக்க முடியாத உண்மைகளை இந்த அந்தணர் கூட்டம் பேசி வருகிறது. ஆனால் நமக்கு செயலாற்றத்தான் முடியவில்லை. ஒரு அந்தணர் தன் மார்பை தானே தட்டி கொண்டு பேசினார். நான் செயலாற்றக்கூடாதையா, அதுதான் முக்கியமானது. என்ன நடக்கும் என்று அனுமானிக்க வேண்டும், நடந்தது என்ன என்று கவனிக்க வேண்டும். மறுபடி கேட்டால் இவ்விதமான காரியம் செய் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருப்பதே நல்லது. அது எப்படி? அதுதானே நம் தத்துவம். என்ன தத்துவம்? வெறுமே இருந்துவிட்டு போ. இருந்துவிட்டு என்பதை அழுத்தம் திருத்தமாக அந்தணர் உச்சரித்தார். இருந்துவிட்டு என்றால் சாட்சியாக இருந்துவிடு. நீ எதுவும் செய்ய முற்படாதே, எதையும் தடுக்காதே, எதையும் மாற்றாதே, சாட்சியாகவே இரு. இது சரியா? வேறு எதுவும் சரியில்லை, அதனால் இது சரி. அந்த அந்தணர் கூட்டம் கண்களை நெட்டு குத்தி கரையையும் நீரையும் வெறித்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு இருந்தது. எதிர்கரையில் உள்ள அந்தணர்கள் வந்து அருகே உட்கார்ந்து கொண்டார்கள். என்ன இவ்வளோ பெரிய சபை, அதுவும் இந்த சாயங்கால வேளையில்? யாரும் பதில் சொல்லவில்லை. புதிதாய் வந்தவர் முன்பே இருந்தவரிடம் காதோரம் என்ன நடந்தது என்று கேட்டு முழுவதும் கிரகித்து கொண்டு மெல்ல குரல் கொடுத்தார். கருமார்கள் பூணல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். இதைவிட வல்லடி ஏதும் உண்டா? அந்தணர்களைப் போல அவர்களும் கம்பீரமாய் வரவேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அரசனுக்கு நெருக்கமாய், அவருக்கு உதவியாய், போர்களுக்கு பின்பலமாய் நாம் இருக்கின்றோம் என்ற தைரியத்தில் அரசர் பாராட்டியதால்
அவர்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் என்ற நினைப்பில் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இதை அனுமதிப்பதா கூடாதா? மிக மடத்தனமான கேள்வி. உங்கள் அனுமதியை யார் கேட்டார்கள்? அவர் உங்களிடமா அனுமதி கேட்டார்கள்? அரசனிடம் கேட்கிறான். இன்று ராஜராஜர் மறுத்தாலும் நாளை ராஜேந்திரர் கொடுத்துவிட்டால் நீர் என்ன செய்வீர்? பூணலை அறுத்தெறிவீரா? பூணல்தானே போட்டுவிட்டு போகட்டுமே. என்ன அதனால்? பூணல் என்பது ஒரு அடையாளமாகத்தானே நாமே வைத்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி ஒரு அடையாளம் தனக்கும் வேண்டுமென்று சொல்கின்றான். ஒரு தனி அடையாளம் கேட்டிருக்கலாம். தலையில் ஒரு ஒற்றை கொம்பு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். இடுப்பில் சத்திரியர் போல் வாள் வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். ஒரு வணிகரைப் போல கங்கணங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். அவனுக்கென்னவோ நம் மீது கோபம், அல்லது வெறும் நூல்தானே, அதற்கு பெரிய மரியாதை இருக்கிறதல்லவா, எனவே எளிதான நூலை அரசரிடம் இருந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதில் நமக்கென்ன நட்டம்? இணையாக வேண்டுமென்று ஆசைப்படுகிறார்கள். இல்லை, இணையாக முடியாது. அப்படியொன்றும் சட்டமில்லை. 4 தலைமுறைக்கு ஒரு முறை மாற்றம் நிகழ்கிறது. மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ ஒரு சமூகம் நகர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது. மாற்றங்கள் இயல்பு. மாறாதது எதுவும் இல்லை. பூணல் அணிந்தாலும் அணியாவிட்டாலும் கருமார் சமூகம் மாறும். இது அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட யோசனையை அவர்கள் செய்வதே இல்லை. இப்பொழுது அது அல்ல கேள்வி. அவர்கள் கேட்டு அரசர் கொடுத்தால் நம்முடைய மனோநிலை என்ன? வெறுமே இருந்துவிட்டு போங்கள் சாட்சியாக. இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? வேறு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு அந்தணனும் ஒவ்வொரு கருமாருக்கும் சந்தியாவந்தனமும் இன்ன பிற யோக வித்தைகளும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டால், ஆணையிட்டால் ஒருவர் கேள்வி கேட்டார். அப்படியெல்லாமா செய்வார்கள்? செய்தால் நம்முடைய இனம் காணாமல் போகும். ஒருவன் தன்னுடைய இனத்தை தன்னுடைய வாழ்நாளில் காணாமல் அடிப்பது என்பது அவர் இனத்திற்கு செய்யும் துரோகம். ஒருவன் தன்னுடைய மொழியை அவர் வாழ்நாளில் காணாமல் அடிப்பது என்பது அவன் மொழிக்கு செய்த துரோகம். ஒருவன் தன் வாழ்நாளில் தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்துவிட்டு நிற்பது என்பது இன்னும் பெரிய துரோகம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே கேள்வி. எதிர்க்க வேண்டும். இளைஞனான ஒரு அந்தணன் உரக்க குரல் கொடுத்தான். இல்லை, பணிவாக அரசரிடம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு பூணல் அணியும் உரிமை கொடுக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். இல்லை, அதிலும் தவறு இருக்கிறது. பிறகு அவர்கள் பூணல் அணிந்து கொள்ளட்டும். ஆனால் அது வெறும் அடையாளம் மட்டுமே. வேறு எந்த சம்பிரதாயங்களும் தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லிவிடுவோம். அதாவது பூணல் அணிவதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். இதில் தவறே இல்லை. என்ன அயோக்கியத்தனம் இது? முதுகில் குத்துவது போல் பேசுகிறீரே. உங்களுக்கு ஏன் ஒன்றும் புரியவில்லை? பாண்டிய வீரர்கள் கருமார்களை கேலி செய்தார்கள். எப்படி தெரியுமா? சணல் நூலை மார்புக்கு குறுக்கே போட்டுக்கொண்டு எங்களுக்கு பூணல் அணிய பாண்டிய தேசத்தில் உரிமை கொடுத்து விட்டார்கள் என்று இந்த சோழ தேசத்து கருமாரர்களை கேலி செய்தார்கள். கேலிக்கு கை ஓங்க முடிந்ததே தவிர அந்த கேலியை எதிர்க்க முடியவில்லை. உன்னுடைய கோரிக்கை கேலி கூத்தாக போய்விட்டதென்று நமக்கு முன்னே வேறொருவன் அவர்களுக்கு சொல்லிவிட்டான். அவர்கள் கெட்டிக்காரர்களாக இருந்தால் அதை பற்றி யோசித்திருப்பார்கள். மீண்டும்
நாளை 130வது அத்தியாயத்தை நாம் தொடரலாம். நன்றி, வணக்கம்.